இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்திலும் நாம் ஹீலிங் ஃப்ரீக்வன்சியை பற்றி நம்ம வரிசையாக படிச்சுட்டு இருக்கோம். கடந்த வாரத்தில் நம்ம ஒரு நியூ கவனண்ட்டுக்குள்ளே இருக்கிறோங்கிறத குறித்து நம்ம படித்தோம். இன்றைக்கி இந்த ஹீலிங்கில் இருக்கிற முக்கியமான இன்னொரு மேட்டரை குறித்து நம்ம படிக்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம். ஸோ இந்த புக்கெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்கள் மைண்டில் நல்ல ஒரு வேலீடு இருக்கணும். யாக்கோபு படிக்கும்போதெல்லாம் அது இயேசு கிறிஸ்துவோடு 30 வருஷம் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தவர். அவரெல்லாம் இப்போ ஜீசஸ் என்னெல்லாம் பேசியிருப்பார், அவர்கிட்ட என்ன தாக்கம் இருக்குன்னு அந்த புக்கை படிக்கும்போதெல்லாம் உங்கள் மைண்டில் அது வரணும். ரொம்ப நாக்கை பற்றி பேசுவார் யாக்கோபு. அப்போ ஜீசஸ் அவ்வளோக்குள்ளே நாவலில் கண்ட்ரோலாக இருந்திருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு இன்னொரு மேட்டர் அங்கே பேசுகிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். சரியா? யாராவது வியாதிப்பட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜெபம் பண்ணணும் அவனுக்காக அப்படின்னு போட்டிருக்கு. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஸோ விசுவாசமுள்ள ஜெபமே ஜெயம்னு நிறைய ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் கரெக்ட் ஸ்டிக்கர் என்னென்னா, விசுவாசமுள்ள ஜெபமே ஜெயந்தான். இங்கே பார்க்குறோம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், நீங்கள் சொஸ்தமடைக்கும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இங்கே பார்க்குறோம், வியாதியாக இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனை சுகமாக்குவார், அவனுடைய வியாதியை நீக்கி போடுவார், பாவம் செஞ்சுருந்தால் மன்னிக்கப்படும். அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஒருத்தர் ஏதாவது தப்புதல் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப், உறவுகள். ஹீலிங்க்கும் இதுக்கும் ரொம்ப லிங்க் உண்டு. அதே போல் ஹீலிங்கு நம்ம ஒருத்தருக்காக ஜெபிக்க போகிறோம், ஹீலிங்காக போகிறோம் அப்படின்னா நம்முடைய உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நிறைய நேரம் இதை நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மலையில் ஜெபித்து கொண்டிருப்பார். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 3 சீடர்கள் போயிருந்தாங்க, மற்ற 8 பேரும் கீழே இருக்காங்க. 8, 9 பேர். அங்கே ஒரு தகப்பன் தான் பையனை சுகமாக்குறதுக்கு கொண்டு வர்றாரு. ஆனால் அவங்களால அதை சுகமாக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க ஹார்ட் ட்விஸ்ட் ஆகிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த 3 பேரை தான் கூப்பிட்டு போகிறாரு, நம்மளை மட்டும் இப்படி ரோட்டில் விட்டு போயிருந்தாண்டு அவங்க ஹார்ட்டு இதாகிடுறதுனால அவங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் வருது, அது துரத்த முடியாமல் போயிடுது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபம் இதெல்லாம் வரும். ஆனால் அதை உடனே டெலீட் பண்ணி அதை உடனே நம்முடைய ஹார்ட்லேருந்து நீக்குவதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக இதை இன்னும் நல்லா ஒரு வசனத்துலேருந்து படிக்கணும் அப்படின்னா, மார்க்கு 11ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 22வது வசனம், 20வது வசனத்துலேருந்தே நான் படிக்கேன். மறுநாள் காலையிலே அவர்கள் வெளியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பொதுவாக இந்த வசனத்தோடு நம்ம நிறுத்திடுதோம். ஆனால் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லாம் சோப்பு லெட்டராக இருக்கிற ஒரு பைபிள் வாங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் அது கண்டினியூட்டி ஆகி 26ஆம் வசனம் வரை போகுது. அதாவது அத்திமரத்தை பார்த்து பேசுகிறாரு, அது பட்டு போயிடுது. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா சிருஷ்டிகளுக்கு மேலே நமக்கு அதிகாரம் இருக்குது, ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறாரு. அடுத்த நாள் சீடர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பேதுரு வந்து கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பாருங்கள் நீங்கள் அத்திமரம் பட்டுட்டு அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்வார், தேவரகமான விசுவாசமாக இருங்க, நீங்கள் ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே அது நடந்துடும், ஆனால் சந்தேகப்படாமல் உங்கள் ஹார்ட்டில் என்ன கேட்குறீங்களோ ஃபெய்த்தில் அது நடக்கும் அப்படி. அதோடு அது முடியல. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். மன்னியுங்கள், ஃபர்கிவ்னஸ். இங்கே தான் இந்த ஹார்ட் ஹீலிங் அப்படிங்கிறோம். இருதயத்தில் வந்து நம்ம கசப்புகளையும் வைராக்கியங்களையும் வைத்துக்கொள்வது நமக்கு தான் நட்டம். நீங்கள் யாரையா சண்டை போடுறீங்க அப்படின்னா, அவங்க மேலே மனத்தாங்கல் அடைகிறீங்க, அவங்க மேலே கோவப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ரெஷரும் மற்ற ஹார்ட் பீட்டு எல்லாம் கூடுமே தவிர அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடணும். ஸோ மன்னிக்கிறது வந்து உங்கள் ஜெபத்துக்கும் பதில் மாத்திரம் இல்லை, உங்கள் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. பேதுரு இதை குறித்து எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நீங்கள் இந்த கோணத்தில் இப்போ 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 2:24 பின்பாகம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை கான்டெக்சுவல் படித்து பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். வையப்படும் போது பதில் வையாமல், வைகிறதுனா மலையாள வேர்டு, ஏசுறது, திட்டுறது. அவரை திட்டி கொண்டிருந்தார்கள் சிலுவைக்கு அடியிலே. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார்னா உள்வாங்கினார், பயமுறுத்தலை. நான் 3 நாள் கழித்து உயிரோடு வருவேன், தொழியை உரிச்சு கூட ரசிக்கல் அப்படி சொல்லலை அவர். நான் தாண்டா கடவுள் அப்படியும் அவர் சொல்லலை, எல்லாம் உள்வாங்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மாதிரி, தேவனுக்கு ஈக்குவல், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறிகிறதுக்கு தான் ஜீசஸ் வெளியே வந்தார். ஆனால் அதே நேரத்தில் மனுஷன் எப்படி இருக்கணும், மனுஷன் எப்படி நடந்துக்கிடணும், ஒரிஜினலாக மனுஷனுடைய டிசைன் என்ன அதையும் காட்டுறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். இப்போ அவர் அவமானப்படுத்தப்பட்ட போது, அவருடைய நன்மை தூசிக்கப்பட்ட போது, நண்பன் துரோகியாக மாறின போது, அவர் இந்த மாதிரி இடரெல்லாம் அடைந்த போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதை அவ்வளத்தையும் உள்வாங்கி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். இதுதான் திருத்துவ அன்பு அப்படிங்கிறது, இதுதான் கல்வாரியின் அன்பு அப்படிங்கிறது. மரணத்தை விழுங்குதல் ஜீவன் அவளுக்குள்ளே இருந்ததுனால இப்படி மரண கிரியைகளை, கசப்புகளை, வைராக்கியங்களை அவர் விழுங்கி கொண்டிருந்தார். இங்கே தான் இந்த ஹார்ட் ஹீலிங் வந்து ரொம்ப முக்கியம். ஆத்மா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும்னா நம்முடைய ஆவி, அது ஆவியினால் நிரப்பப்படுகிறது. ஆத்மா வந்து ரொம்ப முக்கியம். மைண்டு ஹார்ட்டு அங்கே தான் இருக்குது. ஹார்ட்டில் எதை நிரக்கிறீங்களோ அதுதான் வந்து வாய் பேசுது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. மைண்டை வந்து நம்ம வந்து வேர்ட் ஆஃப் காடுக்கு லிங்க் பண்ணணும், குப்பைகளுக்கு லிங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்ப்பீங்க, செல்ஃபோன் பார்த்துட்டே இருப்பீங்க, ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன நடக்கும், உடனே அதை போய் நோண்டி பார்க்கக்கூடாது. உங்கள் லிங்க் எங்கே இருக்கணும் அப்படின்னா வேர்ட் ஆஃப் காடில் இருக்கணும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அதிலே நின்றுக்கிடணும். எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் வரப்பண்ணேன், மைண்ட் அதில் லிங்க் ஆகி ஹார்ட்டில் வந்து முறுமுறுப்பு இல்லாத, கசப்பில்லாத ஒரு இருதயமாக நீங்கள் தான் உங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்த வேண்டும். அப்போ தான் அவர் உள்ளே வர முடியும். உள்ள திருத்துவ தேவன் இருக்கிறார். ஆனால் அவர் எப்போ ஆக்டிவேஷனுக்கு வருவார்னா
நீங்கள் லவ்வில் ஆப்ரேட் ஆகும்போது உங்களுக்குள்ளே அவர் வேலை பார்ப்பார், உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் அமைதியாகி பெரியவங்க யாராவது ஒன்று சொல்கிறத கேட்டால் தான் அங்கே சமரசம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம நிறைய நேரம் நம்மளே ஆக்டிவேஷன்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். மைண்டு ஒரு பக்கம் போது நம்மளே அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறதே நம்ம மைண்டுக்கு வரமாட்டேங்குது. அதுக்கு தான் நம்ம லிங்க் மைண்டு வேர்ட் ஆஃப் காடில் இருக்கணும். ஹார்ட் மன்னிக்கிறதுல தீவிரமாக இருக்கும், வைராக்கியமாக இருக்கும். பவுலுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எபேசியரில் அவர் எழுதும்போது, இந்த மன்னிப்பை பற்றி எழுதும்போது, நீங்கள் இந்த மாதிரி கான்டெக்சுவலாகவே படித்தீங்கன்னா பைபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அது தேன் மாதிரி இருக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 31வது வசனம், 4:31, சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே ட்ரினிட்டியே பார்க்கலாம் நீங்கள், கிறிஸ்து, தேவன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனத்தில் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அவரும் உள்ளதாக இருக்கார். அவர் சோகமாக இருக்கார், இவனை எப்படியாவது டெலிவரன்ஸ் பண்ணணுன்னு பார்க்க உடம்பட்டுக்கான அப்படின்ட்டு திரும்பியும் சொல்கிறார் 5:1, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எக்ஸலண்ட் வேர்டு இதெல்லாம். மன்னிங்க, தேவனை பின்பற்றுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, மன்னிக்கிறதுல பயங்கர எஃபைட் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தான் அந்த குப்பையை எடுத்து வெளியே போடணும். எனது குப்பை எனது பொறுப்பு. குப்பையை மைண்டில் வைக்கிறது உங்களுக்கு தான் வேஸ்ட். அவங்க எப்படியும் இருந்துட்டு போகிறாங்க, உங்களை ஏமாற்றிட்டு அவமானப்படுத்திட்டு உள்ளே ஒன்று வச்சு வெளியே பேசிட்டானா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருக்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருங்கள். நீங்கள் கிறிஸ்துவை உள்ளே தரித்திருக்கிறீர்கள். நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருங்கள். அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த ஹீலிங் பவர் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும், வெளிப்படும். நிறைய நேரம் இதில் பிசாசு ஏமாற்றி வச்சுருக்கேன். ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன் இல்லைனா ஊழியஞ்சிற நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க அநேகரை நான் பார்க்குறேன். 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்துட்டு வருவாங்க. வேலை பார்த்து வெளியே வரும் ஒரு கசப்பில் வருவாங்க இந்த நிறுவனத்தின் மீது அல்லது அந்த ஃபவுண்டர்ஸ் மீது, இல்லைன்னா அவங்கள யார் டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்களோ அவங்க மீதே இவங்க கசப்பாகி வெளியே வருவாங்க. பிறகு சதா அதே பிறருக்கும் விதைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஊழிய வேறு நடக்கும், அந்நிய பாஷையும் நடக்கும், எல்லாம் நடக்கும். அது பிசாசு அசைக்க போகிறதே இல்லை. அதனால தான் நமக்கு பணித்தலங்களில் நிறைய பின்னடைவு. தேவன் கிரியை செய்ய முடியாதபடி நாம் மாம்சத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆதி திருச்சபையில் ஒரு ஒன்னஸ் இருந்துச்சு, ஒரே இருதயம் ஒரே மனசு. ட்ரினிட்டி அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. ஸ்தேவான் திருத்துவ தேவனை பார்த்தார். ரிசல்ட் என்ன? பவுல் என்கவுண்டர் ஆகி விழுந்தார் பொத்துட்டு. அவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் அதே தேவன் உயிரோடு தான் இருக்கார். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சூழ்நிலைகளை பெருசாக்குறோம், எதிரிகளை பெருசாக்குறோம், தேவனுக்கு விரோதமானவர்களை பெருசாக்கிட்டு இருக்குமே தவிர நம்முடைய ஹார்ட்டை நம்ம டீல் பண்ணுறதே இல்லை. ஆண்டவருக்கு ஒத்தால் இருந்தால் போதும். ஒரு டேவிட், ஒரு டேனியல், ஒரு ஜோசப் அவருக்கு இருந்தால் போதும், தேசத்தை அசைச்சிருவார். பிரியமானவர்களே, 12 பேரை எடுத்து சீடர் பண்ணி பார்த்தாரு. பவுலை தனியாக வெளியே எடுக்காரு. பவுல் மாறினான், சமுதாயம் மாறிட்டு. பவுல் மாறினான், கண்டங்கள் அசைந்தது. பவுல் மாறினான், பிசாசுக்கு பிரச்சனையாக இருந்தான். அந்த அளவுக்கு அவன் தேவனை அறிந்தான். அந்த அளவுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மன்னிக்கிறதுல தீவிரமாக இருந்தான். அதையும் நான் உங்களுக்கு காட்டணுன்ட்டு விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் சொல்கிறார். அப்படி சரியா? ஸோ அது ஒரு தந்திரம், உங்கள் இருதயம் கெட்டக்கூடாது அப்படின்ட்டு. திரும்ப 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனம். நீங்கள் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். பாருங்கள், கிறிஸ்துவனுடைய சன்னிதானம் ஹார்ட்டு, அதான் அவருடைய சன்னிதானம்னா ப்ரெசன்ஸ். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதனால தான் இவருடைய பெல்ட்டை தூக்கி போட்டால் ஹீலிங் ஆகிட்டு, அதுதான் ஹீலிங் ஃப்ரீக்வன்சின்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதிர்வலைகள். ஏன்னா மன்னிக்கிறதுல ரொம்ப ஸ்பீடாக இருந்தார், ரொம்ப ஸ்பீடு. அவருக்கு தெரியும் சின்ன ஒரு கசப்பு வந்துட்டேன்னா அப்புறம் வைராக்கியம் வரும், அப்புறம் அது அவிசுவாசமாகும், இருதயம் கடினமாகும், அவ்வளோதான் முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. ஜீசஸ் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். யோவானை குறித்து குறை சொல்கிறதுக்கு வராங்க, அவன் தலையை வெட்டிட்டான் ஏறது இந்த மாதிரி பேசுகிறாங்க. டக்குன்னு போட்டோ எடுப்பார், டக்குன்னு அடுத்த கரை போயிடுறார். அதை விரும்ப மாட்டார். நீங்கள் இப்படி வளரணும் பிரியமானவர்களே. இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் தீவிரமாகணும், மன்னிக்கிறதுல நீங்கள் தீவிரமாகணும். அநேக நிறுவனங்களையும் அநேக மிஷினரி ஊழியங்களையும் அநேக ஃபெல்லோஷிப்பையும் இந்த காரியங்கள்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி ஊழியெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் ஆண்டுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போயிடுவாங்க. சேர்மனாக இருப்பார் சவுல், சேர்மன் 40 வருஷம். ஆனால் அவனுடைய இருதயம் கொலை செய்யும் அளவுக்கு தாவீதை மாறியிருந்தது. ஆரம்பங்கள் அட்டகாசமாக இருந்தது. எங்கே தவறினார்கள் என்றால், இருதயம் தேவன் மீது விசுவாசம் வைக்காமல் அந்த கசப்போ அந்த வைராக்கியத்திற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்ததுனால அது அப்படியே மாறிப்போனது. இதுக்கு தான் பழைய ஏற்பாடு பகுதியில் நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு அதை பார்க்கலாம். நீங்கள் அந்த ஹார்ட்டில் ஒர்க் பண்ணவங்கள்டெல்லாம் அவர் ரொம்ப நெருங்கி இருப்பார். தாவீதும் கொலை பண்ணிட்டார், தப்பு பண்ணிட்டார். ஆனால் அவன் ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு சக்கு 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 சக்குன்னு அடி. தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் கதறாரு கிடந்து. என் இருதயத்தின் தியானம் வாயின் வார்த்தைகளும் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. எனவே ரிலேஷன்ஷிப், உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள மரியாதை கொடுக்குறது, அவங்கள மதிக்கிறது, பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேரில் இருக்கிற அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி ஆண்டவர் உங்களை மதிப்பார்? அதிலலாம் நம்ம ஹார்ட்டு கீழாகும். உங்களை 1ஆப்பு படிக்க வச்ச, 2ஆப்பு படிக்க வச்ச, 3ஆப்பு படிக்க வச்ச, நீங்கள் அப்படி வியாதியாக இருக்கும்போது உங்களை ஆஸ்பத்திரிலேருந்து கவனிச்ச உங்கள் பெரியம்மா உண்டு, பாட்டியம்மா உண்டு, உங்கள் அண்ணன் உண்டு, உங்கள் அக்கா உண்டு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் தான், தானே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்க முடியும். ஸோ நம்முடைய இருதயம் கடினமாகிருக்கு. குறிப்பாக திருமணமாகி கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமாகிருக்கு, மறந்துடுதாங்க. அதனால தான் தாவீது நெஞ்சில் அடித்து சொல்லுவார், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல ஓரங்களையும் மறவாதே. நம்ம ஹார்ட் ட்விஸ்ட் ஆகி பல மைலுக்கு அப்பால் போயிடும். அதை பேர் கொண்டு வர முடியாது. எதை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குமோ அப்படி தான் நம்ம மைண்டோ ஹார்ட்டோ வேலை பார்க்கும். இந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசில் சண்டை போடும்போது சொல்லுவாங்களா, எனக்கு அப்பவே தெரியும், உனக்கு அவங்க சொல்லி கொடுத்தான் நீ அவளை விட்டு என்னை தூர பிரிச்சுட்டு அப்படிம்பாங்க. அந்த தாயும் இல்லைனா மாமியார் மருமகா இல்லைனா அந்த மகன் சண்டையில் அப்படி தான் வரும். இப்போ எதை நம்ம கேட்குமோ, எது நம்ம மைண்டில் வருதோ அதுதான் அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால தான் சொல்கிறது, உங்களுடைய மைண்டை வேர்ட் ஆஃப் காடில் போடணும். உங்கள் ஹார்ட்டை தேவனுடைய அன்பினால் நிரக்கணும். இல்லைனா நமக்கு அந்த சென்சிட்டிவ் ஹார்ட்டே போயிடும். இங்கே ரோமர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
21வது வசனத்தில் போட்டிருக்கு. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நன்றி இல்லை, ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ் கிவிங், மைண்டு சரியில்லை, இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னா இருதயம் இருளடைந்தது. அநேக நேரம் நமக்கு அப்படி தான் வருது. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை அறியாமலே நம்முடைய இருதயம் அப்படியே விலகி போயிடுது. ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, நம்ம கும்பிடுற ஆண்டவர் இருக்கார் பற்றில, அவர் திருத்துவதே அவர் அப்பா அம்மா அண்ணன் இப்படி தான் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. இல்லை எனக்கு அவன் இப்படி பண்ணிட்டான், எங்கள் அப்பா இப்படி துரோகம் பண்ணிட்டாரு, எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, இப்படிலாம் அவங்க மைண்ட் செட்டு போயிட்டு அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே ஒரு கத்தி வச்சு குத்திக்கிடுறீங்க, அவ்வளோதான். யாரும் என்னென்னையும் போயிட்டு போட்டு நீங்கள் உங்கள் மைண்டை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுகு தான் சிறகை தானே பிடுங்கி தூரப்படும். அதே மாதிரி உங்கள் மைண்டில் குப்பைகளை நீங்கள் தான் எடுத்து வீசணும் வெளியே. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே பாரமான எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருக்கு. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இருங்க. காலைதோறும் அவருடைய கிருபை புதுதுங்கிற மாதிரி ஃப்ரெஷ். உங்கள் ஹார்ட் டிஸ்கில் எந்த ஃபைலும் சேவ் பண்ண விடாதுங்க, அது டெலிட். யாராவது உங்களை பற்றி சொன்னது, விமர்சனம் வந்தது, சரியா, நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தரை டெவலப் பண்ணிடுற அவரே உங்களுக்கு விரோதமாக பேசுகிறது, அதை உடனே டெலிட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவன் அப்படி தான் இருக்கார். அவர் அவ்வளோத்தையும் மறந்துடுதார். எப்படி சார் கன்ஃபார்மாக தெரியும், நீங்கள் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? எனக்கு தெரியுமில்ல. பவுலு போட்டு எல்லாத்தையும் அடிக்காரு, கச்சன்னு அடித்து இழுத்து கொல்றாரு. ஸ்தேவானே கொண்டுட்டாங்க. ஜீசஸ் எழுப்பி நிற்காரு பிதாவானவருடைய வலது பார்சத்தில். அங்கே சவுலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதான், அந்த ஒரு பார்வை தான் முடிஞ்சு போச்சு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அப்போ நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உறவுகளில் நீங்கள் ரொம்ப சரியாக இருக்கணும். ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு மனதை நீங்கள் காத்துக்கிடணும். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் இப்படி தான், அவர் அதெல்லாம் குப்பையில் போடுங்க. அதை போட்டு அவரை உங்கள் கூட பிறந்த சகோதரமானி நினைங்க, உங்கள் அப்பாவை நினைங்க, உங்கள் அம்மாவை நினைங்க. உங்கள் மைண்டே மாறிடும். நியாயம் இருக்கிறது, ஜட்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்மகிட்ட இருந்து வெளியே போகணும். ஜீசஸே சொல்கிறாரு, என் வசனத்தை காத்துக்கொள்கிறவன் தான் எனக்கு தாயும் என்னுடைய சகோதரனும் சகோதரியும் அப்படின்னு. ஸோ வேர்ட் ஆஃப் காடில் லிங்க் ஆகி அதுதான் உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ்ட் ஆகணும். ஸோ அப்பா அம்மாவை பார்க்குறது, மாமனார் மாமியாரை விசாரிக்கிறது, மனைவி கூட பிறந்தவங்களை விசாரிக்கிறது, கணவன் கூட பிறந்தவங்களை விசாரிக்கிறது, அவங்க குடும்ப ப்ரோக்ராமெல்லாம் கலந்து கொள்வது ஏதோ உலகம் கிடையாது. அதெல்லாம் திருத்துவ தேவனால் உண்டாக்கப்பட்ட உறவுகள். அதில் நீங்கள் ஒழுக்கமாக இல்லைன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து கானா ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தார். அங்கே அற்புதம்லாம் செஞ்சுட்டு வந்தார். ஜாலியாக இருக்கார். 12 பேரோடு உட்கார்றது ரொம்ப கஷ்டம். 3.5 வருஷம் உட்காந்துருக்காரு. அவ்வளோ நேரம் வடக்கத்தக்கன்னு தான் இருந்தான். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னா நீங்கள் தேவனை அறியவில்லை. திருத்துவ தேவன் அவர் அன்கண்டிஷனல் லெவலில் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்க. பிதா குமாரனை நேசிக்கிறார். குமாரன் பரிசுத்தாவியானவரை வழங்க பண்ணுறாரு. ஆவியானவர் பிதாவை நமக்கு இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அதர் சென்டர்டாகவே இருப்பாங்க. செல்ஃப் சென்டரே இருக்காது. அந்த மையத்திலேருந்து தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாகவே உங்கள் மைண்டை மாற்றுங்க. யாராவது உங்களை திட்டுறாங்களா, ஏசுகிறாங்களா, அப்போ அவருக்கு எப்போ நன்மை செய்யலாம், எப்போ அவரை அவரை நேசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தருணங்களே எதிர்பார்க்கணும்.
அவர் அந்த கல்வாரியை வந்து மன்னிப்பின் இடமாக மாற்றினார். கல்வாரியை வந்து தேவன் தங்குற வாசஸ்தலமாக மாற்றினார். கல்வாரி அந்த துரோகத்தையும் கொலைவரியும் உள்வாங்கிட்டு அதை ஒரு நியூ கவர்னண்டாக மாற்றினார். நாம் அவரை அடித்து துப்பி எடுத்து கண்ணை மூடி அடித்த இடத்த அவர் வந்து தேவாலயமாக மாற்றி வச்சிட்டார். கல்வாரி அது சேப்பலாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, அந்த கல்வாரியின் அன்பு நம்மளை உடைக்கணும். அப்போ அந்த உறவுகள் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்தரை நேசிக்கும். நீங்கள் உங்கள் மனைவிட்ட எப்படி நேசிக்கிறீங்களோ அல்லது உங்கள் உடன் ஊழியர்கள்ட்ட எப்படி நேசிக்கிறீங்களோ அதான் ஆண்டவரை நேசிக்கிறதுன்ட்டு பைபிள் போட்டிருக்கு. கண்ட ஊழியரிடம் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறும்? ஒரு குவாலிட்டியாரையும் உபதேசியாரையும் ஒருத்தர் எப்படி நேசிக்காரோ அப்படி தான் தேவனை நேசிக்கிறாருன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம மாறுறதே கிடையாது. ஒவ்வொரு சபையிலையும் என்னைக்கு குவாலிட்டியாருக்கு ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணி அவரையும் ஒரு மனுஷனாக மதித்து அட்லீஸ்ட்டு ஒரு 600 ரூபா சம்பளமாவது கொடுத்தா கூட ஒரு 18,000 ரூபா வரும். அதில் கூட அவர் குடும்பம் நடத்துறது கஷ்டம். ஒரு 30,000 ரூபீஸாவது மினிமம் கொடுக்கணும் ஒவ்வொரு குவாலிட்டியார். கேட்டிஸ்ட்டுக்கு 40,000 கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம சபையில் வரும்போது தான் தேவன் அந்த ஆலயத்தில் இருக்காருன்னு நம்ம நம்ப முடியும். கண்ட குவாலிட்டியார் இடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதுக்கு தான் சபையில் பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கு தேவனை குறித்ததான வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியும். அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்கும் பிள்ளைகள் இருக்கும், அவருக்கும் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், திருமணம் ஆகணும், கடன் அடைக்க வேண்டியிருக்கும், வீடு கட்ட வேண்டியிருக்கும். அதர் சென்டர்ட் ட்ரினிட்டி அப்படி தான் இருக்கிறாங்க. பிறரை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் இதில் திறக்கப்படும். உறவுகள் ரொம்ப முக்கியம். அது நம்முடைய ஹீலிங் ஃப்ரீக்குவன்சியை நமக்கு விரைவுபடுத்துகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். திரும்ப திரும்ப நாங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உறவுகளிலே வளர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நாங்கள் அதை திறம்பட செய்யத்தக்கதாக எங்களை நீர் பக்குவப்படுத்துகிறீர். உம்முடைய அன்பிலே நாங்கள் களி கூறுகிறது போல பிறரை நேசிப்பதிலும் களி கூற எங்களுக்கு உதவி செய்யும். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ வெள்ளங்களும் தண்ணீர்களும் தணிக்க முடியாதையா. அதே போல பிறர் மீது நாங்கள் அன்பு வைக்கத்தக்கதாக எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.